கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். ஷெல் சில்வஸ்டர் என்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்திலே ஒரு கதையை பற்றி சொல்லுகிறார், ஒரு நிகழ்வை பற்றி சொல்லுகிறார். அதனுடைய நிகழ்வினுடைய பெயர் கிவிங் ட்ரீ, கொடுக்கும் மரம். அதுதான் அவருடைய அந்த எழுத்தினுடைய அந்த கதையினுடைய தலைப்பாக இருக்கிறது. இந்த கதை எதை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஒரு சிறுவனுக்கும் ஒரு மரத்திற்கும் நடைபெறுகிற உரையாடலை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து கூறுகிறது. ஒரு சிறுவன் இருக்கிறான். அந்த சிறுவன் அந்த மரத்தோடு ஒன்றித்து விடுகிறான். அந்த மரத்தை கட்டி அணைத்துக் கொள்கிறான். அந்த மரத்தில் ஏறுகிறான், குதிக்கிறான். அந்த கிளைகளிலே தொங்கி ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறான். இப்படியாக அந்த சிறுவன் மகிழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு சில நாட்கள் அந்த சிறுவன் காணவில்லை. ஒரு சில ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக அந்த சிறுவன் வருகிறான். அவன் ஒரு இளைஞனாக வருகிறான். அப்பொழுது இந்த மரத்திற்கு ஒரே மகிழ்ச்சி. நீ என்னோடு விளையாடினாய், கட்டிப்பிடித்தாய், மகிழ்வோடு இருந்தாய். ஆனால் ஒரு சில ஆண்டுகள் நீ காணாமல் போய்விட்டாய். இப்பொழுது திரும்பி வந்திருக்கிறாய். வா, என்னை கட்டிப்பிடித்துக்கொள், என்னோடு விளையாடு என்று சொல்லி அந்த மரம் அந்த இளைஞனை பார்த்து சொல்லுகிற பொழுது அந்த இளைஞன் சொன்னான், நவ் ஐ ஆம் டூ பிக். நான் இப்பொழுது பெரியவனாக இருக்கிறேன், ஒரு இளைஞனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். உடனே அந்த இளைஞன் சொல்லுகிறான், நான் ஒரு இளைஞன் என்பதனாலே நான் வேலைக்கு போக வேண்டும், அதற்கு எனக்கு பணம் வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்த மரம் சொல்லுகிறது, நான் உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் பணம் ஒன்றும் இல்லை, ஆனால் என் மரத்திலே பழங்கள் இருக்கிறது. அந்த பழங்களை பறித்து கொண்டு போய் இதை விற்று நீ பணத்தை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அவனும் அந்த பழங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை விற்று தன்னுடைய தேவைக்காக அவன் வைத்துக் கொள்கிறான். ஒரு சில ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக வருகிறான். மரம் மீண்டுமாக அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறது, என்னை கட்டிப்பிடித்துக்கொள், என்னுடைய கிளைகளில் நீ ஊஞ்சலாடு, சந்தோஷமாக இரு என்று சொல்லுகிற பொழுது அந்த மனிதன் சொல்லுகிறான், நான் ஒரு நடுத்தர வயதுடையவனாக இருக்கிறேன், நான் இப்பொழுது பிஸியாக இருக்கிறேன், நான் இளைஞனுடைய வயதை கடந்து நடுத்தர வயதுக்கு வந்திருக்கிறேன், எனக்கு திருமணம் நடைபெற வேண்டும். ஆகவே திருமணம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணுக்கு நான் வாழ்வு கொடுக்க வேண்டும், எனக்கு ஒரு வீடு வேண்டும், அதற்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று அந்த மரத்தை பார்த்து கேட்கிறான். அந்த மரம் சொல்லுகிறது, என்னிடத்தில் கொடுப்பதற்கு பணம் இல்லை, ஆனால் நீ ஊஞ்சலாடி விளையாடிய என்னுடைய கிளைகள் இருக்கிறது, அந்த கிளைகளை வெட்டி நீ ஒரு வீடு செய்து கொள் என்று சொல்லுகிறார். அவனும் அந்த கிளைகளை வெட்டி கொண்டு ஒரு வீட்டை செய்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்கிறான். அதோடு அவன் காணவில்லை. மீண்டுமாக அவன் வருகிறான் பல ஆண்டுகள் கழித்து. அப்படி அவன் வருகிற பொழுது ஒரு முதிர்ந்த வயதினனாக வருகிறான். அவன் வருகிற போது இப்படியாக சொல்லுகிறான், நான் திருமணமாகி எனக்கு குழந்தைகள் குட்டிகள் என்று நிறைய பேர் இருக்கிறார்கள், என் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும், ஒரு தொழில் எனக்கு வேண்டும், ஆகவே படகை ஓட்டி என்னுடைய தொழிலை நான் மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு எனக்கு பணம் தேவைப்படுகிறது என்று அந்த மரத்தை பார்த்து சொல்லுகிற பொழுது அந்த மரம் சொல்லுகிறது, என்னை கொடுப்பதற்கு பணம் இல்லை, மாறாக என்னுடைய தண்டை நீ எடுத்துக்கொண்டு அதில் படகு செய்து கொண்டு நீ உன் குடும்பத்தை நீ வாழ்வடைய செய் என்று சொல்லி அந்த மகனத்தில் சொல்லுகிறார். அவன் மீண்டுமாக போகிறான். மீண்டுமாக போய் திரும்பி வருகிறான். திரும்பி வருகிற போது ஒரு கிழவனாக வருகிறான். மீண்டுமாக அந்த மரம் சொல்லுகிறது, வா, என்னை கட்டிப்பிடித்துக்கொள், என்னோடு மகிழ்ச்சியாக இரு என்று சொல்லுகிறது. அவன் சோகமாக இருக்கிறான். நான் இப்பொழுது வயது முதிர்ந்தவனாக இருக்கிறேன், நான் ஓடி களைத்து விட்டேன், எனக்கு நிம்மதி தேவை, இளைப்பாறுதல் தேவை, அமைதி தேவை என்று சொல்லுகிற பொழுது எனக்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்த மரம் சொன்னது, இப்பொழுது உனக்கு கொடுப்பதற்கு பழங்கள் இல்லை, கிளைகள் இல்லை, தண்டு இல்லை, மாறாக என்னுடைய அடிமரம் மட்டும் இருக்கிறது. அந்த அடிமரத்தை நான் உனக்கு தேராக ஒரு கட்டிலாக நான் செய்து விடுகிறேன், நீ அதில் படுத்து ஓய்விடு என்று சொன்னது. பிரியமானவர்கள், இப்படியாக அந்த கதை முடிகிறது. செல்ஃப்லெஸ் கிவிங், சுயநலமற்ற கொடுத்தல், தன்னலமற்ற ஒரு கொடுத்தலை தான் இந்த நிகழ்வு நமக்கு அற்புறுத்துகிறது. ஏன் இந்த கதை உங்களோடு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைய பாடுகளின் குருத்து ஞாயிறும் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. பிரியமானவர்களே,
இன்னைக்கு முதல் வாசகம் துன்புறும் ஊழியனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாசகம். இந்த துன்புறும் ஊழியன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை எசையா இறைவாக்கினர் மிக அழகாக சொல்லுகிறார். 4 வகையான துன்புறும் ஊழியர்களை பற்றி எசையா இறைவாக்கினர் சொல்லுகிறார். இதில் 4வதாக சொல்லப்படுகிற இந்த ஊழியரை குறித்து தான் இன்று நாம் பார்க்கிறோம். இந்த ஊழியர் என்பவர் யார் என்று சொன்னால் வேறு யாரும் அல்ல, அவர் இயேசு கிறிஸ்து தான். ஆகவே தான் இந்த இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்படுவார், எப்படியெல்லாம் வேதனைப்படுவார், அவருடைய தாடி முகத்தை அவர்கள் அறைவார்கள், காரி உமிழ்வார்கள், அவரை சித்திரவதை செய்வார்கள் என்பதை குறித்து எப்படியெல்லாம் அவர் துன்புறப்படுவார் என்பதை மிக அழகாக அவர் தன்னுடைய பாணியில் எடுத்துரைக்கிறார் எஸ்ஐயா இறைவாக்கினர். இன்றைய 2வது வாசகத்திலே பவுலுடைய பிலிப்பியருக்கு திருமுகத்தில் அழகாக சொல்லுகிறார், இவர் தன்னை இழக்க வந்தவர். தான் கடவுளுடைய மகனாக இருந்தாலும் கடவுள் வடிவில் விளங்கி இருந்தாலும் அவர் அதை பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. மாறாக நமக்காக ஒரு அடிமையின் நிலையை அவர் ஏற்றுக்கொண்டார், தன்னை தாழ்த்தி கொண்டார். அதைத்தான் நற்செய்தியினுடைய அந்த முன் வாசக ஒளியில் வாசித்தும் கிறிஸ்து தம்மை தாழ்த்தி நமக்காக பாடுகள் பட்டார் என்பதை நாம் வாசித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் குருத்து ஞாயிறை கொண்டாடுகிறோம். குருத்து ஞாயிறு ஒரு ஞாயிறா 2 ஞாயிறா? குருத்து ஞாயிறுன்னு சொல்கிறோம், பாடுகளின் ஞாயிறுன்னு சொல்கிறோம். இது 1ஆ 2ஆ? அப்போ 1ன்னா குருத்து ஞாயிறு மட்டும்தானே சொல்லணும். ஏன் பாடுகளின் ஞாயிறுன்னு நம்ம சொல்கிறோம்? பாடுகளை தியானிப்பதற்காக. பிரியமானவர்களே, முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள், அதாவது 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக, 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக இந்த குருத்து ஞாயிறு 2 ஞாயிறாக கொண்டாடினார்கள். ஒன்று குருத்து ஞாயிறாகவும் இன்னொன்று பாடுகளின் ஞாயிறாகவும் கொண்டாடினார்கள். 2 ஞாயிறாக கொண்டாடினாங்க. ஆனால் 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு அது அப்படியே மாற்றம் பெற்று ஒரே ஞாயிற்றுக்கிழமையில் 2 நிகழ்வுகளையும் கொண்டாடுகிறார்கள். அதனால தான் நீங்கள் நம்ம அந்த தொடக்கத்தில் குருத்தொழி பவனி ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு நற்செய்தி வாசித்தோம் இல்லையா? அந்த நற்செய்தி எதற்கான நற்செய்தி என்று சொன்னால் குருத்தோலி ஞாயிறுக்கான நற்செய்தி. இன்னைக்கு நம்ம வாசிச்சோம் பாருங்க நற்செய்தி, இது எதற்காக நற்செய்தி? பாடுகளுக்கான நற்செய்தி. ஆகவே தான் திரு அவை ஒன்றாக இணைத்து தனியாக கொண்டாடல. குருத்து ஞாயிறுக்கென்று தனியாக ஒரு வழிபாடும் பாடுகளின் ஞாயிறுக்கென்று தனி வழிபாடும் கொண்டாடல. 2ஐயும் இணைத்து ஒரே ஞாயிறு வழிபாடாக குருத்து ஞாயிறு பாடுகளின் ஞாயிறு என்று இணைத்து கொண்டாடுகிறது. அதனால் தான் குருத்தொலை பவனின் தொடக்கத்தில் ஒரு நற்செய்தி வாசகமும் இப்பொழுது இந்த நற்செய்தி வாசகம் 2 நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுத்து ஒன்றாக இணைத்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த குருத்தோலை பவனியிலே நமக்கு பலவிதமான உண்மைகள் நமக்கு வெளிப்படுகிறது. இந்த குருத்தோலை பவனி வந்தோம் இல்லையா, நிறைய பவனிகளை பார்த்துருக்கலாம். இன்றைக்கி பல வரலாற்று ஏடுகளை புரட்டி போட்ட பவனிகள்லாம் இருக்கிறது. இன்றைக்கி நாமும் கூட பல உரிமைகளை ஏந்தி கொண்டு பவனியாக சென்று இருக்கிறோம், பல போராட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் குருத்துவ மாணவர்களாக இருக்கிற பொழுதே கூட நாங்கள் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது மதமாற்ற தடை சட்டம் என்று ஒன்று வந்தது. அந்த மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிராக நாங்கள் பல போராட்டங்களை அப்பொழுதெல்லாம் ஏறெடுத்தோம். தலைமை செயலகத்தை நோக்கி பவனி என்று பல பவனிகளை நாம் மேற்கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, பவனிகளை கலந்து கொள்ளுகள் எல்லாமே ஒரு உண்மையான நோக்கத்தோடு கலந்து கொள்கிறார்களா என்று சொன்னால் கிடையாது. ஒரு சிலர் வேடிக்கை பார்ப்பதற்காக வருகிறார்கள், ஒரு சிலர் அங்கே என்ன நடக்குது என்று தெரிந்து கொள்ள வருகிறார்கள், ஒரு சிலர் இது தேவையா என்று சொல்வதற்கு கூட வருகிறார்கள். இயேசுடைய காலத்திலும் அப்படித்தான் நடந்தது. பிரியமானவர்களே, இயேசுடைய பவனி ஒரு வெற்றி பவனி என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த வெற்றி பவனியிலே பல வகையான மனிதர்கள் இருந்தார்கள். முதல் வகையான மனிதர்கள் யார் என்று சொன்னால் வேடிக்கை மனிதர்கள், வேடிக்கை பார்க்க வந்தவர்கள், என்னதான் நடக்கிறது என்று பார்க்க வந்தவர்கள். பிரியமானவர்களே, அங்கே நற்செய்தி வாசகம் வாசிக்கப்பட்ட பொழுது குருவானவர் சொன்னார், பெத்தானியாவில் தான் அவர் இந்த குருத்தோலை பவனியை ஆரம்பிக்கிறார். பெத்தானியிலிருந்து தான் அவர் ஆரம்பிக்கிறார். இந்த பெத்தானியா என்பது ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். காரணம், அங்கு இயேசு 2 புதுமைகளை செய்கிறார். என்ன புதுமை யாருக்காவது தெரியுமா? லாசரை உயிர்ப்பிக்கிற புதுமை. வெரி குட். லாசரை உயிர்ப்பிக்கிறார். மார்த்தா மரியாவுடைய சகோதரர் லாசர் இறந்து போய் கிடக்கிற பொழுது 4 நாட்கள் ஆகி அவர்கள் துயிலுகிற பொழுது இயேசு வருகிற பொழுது அங்கு இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள், நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்லி அங்கே இயேசுவை பார்த்து சொல்லுகிற பொழுது இயேசுவும் அங்கு சென்று அழுது லாசரை உயிர்ப்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 2வது ஒரு புதுமை நடக்கு. என்ன புதுமை தெரியுமா? 2வது புதுமை, ஒன்று லாசரை உயிர்ப்பிக்கிறது, இன்னொன்று சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கதை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தொழுநோயாளர்கள் கிடையாது, 2 குருடரை குணப்படுத்துகிறார்.
2 குருடரை குணப்படுத்துகிறார் பெத்தானியாவில். ஆக மக்கள் இந்த 2 புதுமைகளை பார்த்தவர்கள் இயேசு ஏதாவது செய்வாரா இந்த பவனியில், ஏதாவது பார்க்கலாமா என்று வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் ஒரு குழுவினர் இருந்தார்கள். 2வது குழுவினர் யார் என்று சொன்னால் விடுதலை விரும்பிகள். இவர்கள் ரோமை அரசாங்கத்தின் கீழ் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள். இந்த பவனி ஒருவேளை எனக்கு விடுதலை கொடுக்காதா, நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நான் பல்வேறு அடிமைத்தன அந்த அந்த கொடுமைகள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த பவனி எனக்கு ஒரு விடுதலை கொடுக்காதா என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிற ஒரு குழுவினர், ஒரு மனிதர்கள் இருக்கிறார்கள். 3வதாக ரோமை படை வீரர்கள். இவர்கள் எதற்காக இந்த பவனியிலே வந்தார்கள்? இன்னைக்கு நாம பவனி போகிற பொழுது காவல்துறை நண்பர்கள்லாம் வருவாங்க இல்லையா? எதுக்கு வராங்க அவங்க? பாதுகாப்புக்காக. அது மட்டுமா? வேறு அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழாமல் பார்த்துக் கொள்வதற்காக. ஒன்று நமக்கு பாதுகாப்பு, இன்னொன்று வேறு எந்த அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருப்பதற்காக, அதுக்கு கட்டுப்படுத்துவதற்காக, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அது வராமல் இருப்பதற்காக அவர்கள் வருகிறார்கள். அந்த காலத்திலும் ரோமை படைவீரர்கள் வந்தார்கள். எதற்காக வந்தார்கள்? கலகம் ஏற்பட்டு விடக்கூடாது, இந்த மனிதர் கலகம் ஏற்படுத்தி ரோமை அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் படைவீரர்கள் உடனோடு வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இது 3வது மனிதர்கள். 4வதாக மத தலைவர்கள் வருகிறார்கள், சதுசேயர்களும் பரிசேயர்களும். இவர்கள் ஏன் வருகிறார்கள்? ஒரு பொறாமையோடு வருகிறார்கள். எதற்கான ஒரு பொறாமை? ஏன் இந்த மனிதருக்கு மட்டும் இவ்வளவு கூட்டம் வருகிறது, நமக்கு ஒருவரும் வரவில்லையே, நம்முடைய பின்பாக யாரும் வரவில்லை என்கின்ற ஒரு பொறாமையோடு அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். 5வதாக இயேசுவினுடைய அன்பு பிள்ளைகளாக, அன்பு சீடர்களாக கலந்து கொள்கிறார்கள். அவர் செய்தவற்றையெல்லாம் பார்த்தவர்கள், அவர் செய்த புதுமைகள் எல்லாம் பார்த்தவர்கள் அவரோடு வருகிறார்கள், இயேசுவுடன் வருகிறார்கள், இயேசுவினுடைய அந்த மதிப்பீடுகளை வாழ்வதற்காக அவரோடு வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பவனியிலே 5 மனிதர்கள் கலந்து கொள்கிறார்கள். இன்னைக்கு நாம் எந்த வகை மனிதராக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இயேசு தான் மெசியா என்பதை ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த சதுசேயர்களும் பரிசேயர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் எதிர்பார்த்த மெசியா வேறு, இவர் வேறாக வந்தார். அவர் எதிர்பார்த்தவர்கள் ஒரு அரசராக வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இவர் ஒரு சாதாரண ஒரு மனிதராக வந்தார், மனிதருக்குள் மாணிக்கமாக வந்தார், ஒரு மாட்டு கொட்டிலே பிறந்த ஒரு மனிதராக வந்தார். அதனால்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இன்றளவும் யூதர்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, ஆக இயேசு நான் மெசியா என்று சொல்லியும் ஏற்றுக்கொள்ளவில்லை, தந்தை என்னை அனுப்பினார் என்று சொல்லும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் தான் மெசியா என்பதை எண்பித்து காட்டியிருக்கிறார். எப்படி? ஒரு சில அடையாளங்கள். இன்னைக்கு குருத்தோலை பவனியில் நாம் ஒரு சில அடையாளங்கள்லாம் நாம் கொண்டு வந்தோம் இல்லையா? என்னென்ன அடையாளம் இந்த குருத்தோலை பவனியில்? குருத்தோலை. பிரியமானவர்களே, குருத்தோலை ஒரு அடையாளம், முதல் அடையாளம். இது எதற்கான அடையாளம்? இது வெற்றியின் பவனிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அடையாளம். பிரியமானவர்களே, அதாவது மக்கபேயர் எழுதிய புத்தகத்தில் ஒரு நிகழ்வு இருக்கிறது. இந்த நிகழ்வு கிறிஸ்து பிறப்பதற்கு 164 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு. என்ன அப்படின்னு சொன்னா, 4ஆம் அந்தியோக்கு எபிஃபனஸ் என்ற ஒரு அரசன் என்ன செய்கிறான்? எருசலேம் தேவாலயத்திற்குள் நுழைந்து அந்த எருசலேம் தேவாலயத்திற்குள் இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அந்த எருசலேம் தேவாலயத்துடைய தூய்மையை அவன் கெடுத்துவிட்டு அந்த ஆலயத்தை சீர்குலைத்து விட்டு அவன் போய்விடுகிறான். அப்பொழுது இந்த யூதா மக்கபேயர் என்கின்ற இந்த ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த எருசலேம் அரசருக்கு எதிராக போரிட்டு அவன் என்ன செய்கிறான்? மீண்டும் அந்த மக்களையெல்லாம் அழைத்து கொண்டு வந்து அந்த எருசலேம் நகரத்தை, அந்த எருசலேம் தேவாலயத்தை எல்லாம் தூய்மைப்படுத்துகிறான். அந்த தூய்மைப்படுத்துகிற நிகழ்வை எப்படி தூய்மைப்படுத்துகிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். 2 மக்கபேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களேன். அதை எப்படி அவர் தூய்மைப்படுத்துகிறார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 2 மக்கபேயர் 10:7. எனவே தழைகளால் அழகு செய்யப்பட்ட கழிகளையும் பசும் கிளைகளையும் குருத்தோலைகளையும் ஏந்தியவர்களாய் தமது திருவுள்ளத்தை வெற்றிகரமாக தூய்மைப்படுத்தும்படி செய்த கடவுளுக்கு புகழ்பாக்கல் பாடி நன்றி செலுத்தினார்கள். அப்போ இது ஒரு வெற்றியின் ஒரு அடையாளமாக காட்டப்படுகிறது. அந்த வெற்றியின் அடையாளத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த எருசலேம் தேவாலயத்தை தூய்மைப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம்.
அதே வாசிங்கள் திருவெளிப்பாடு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். திருவெளிப்பாடு 7:9. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் எல்லா மக்களும் இருந்தார்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை ஏந்தி இருந்தார்கள். அருமையாய் சொல்லுகிறது. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆண்டவர் முன்பாக நின்று கொண்டிருந்தவர்கள், பல மொழிகளை பேசுகிறவர்கள், பல இனத்த மக்கள், பல பேர் அங்கு கூடியிருந்தார்கள். அவர்கள் எதை ஏந்தி இருந்தார்கள்? குருத்தோலைகளை ஏந்திருந்தார்கள். ஆக இது ஒரு வெற்றியின் ஒரு பவனியாக, ஒரு வெற்றியின் அடையாளமாக இது காட்டப்படுகிறது. இது முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம் என்ன? கழுதை, இல்லையா? இரண்டாவது அடையாளம் கழுதை. இயேசு எதன் மீது ஏறி வந்தார்? கழுதையின் மீது ஏறி வந்தார். பிரியமானவர்களே, இந்த கழுதை என்பது எதற்கான ஒரு அடையாளம்? இன்னைக்கு நம்ம கழுதை எதற்கு சொல்றோம்? பொதி சுமப்பதற்கு சொல்றோம். வேற கழுத பால் குடிச்சா நல்ல குரல் வளம் வருது, இல்லையா? அது உண்மையா? அது தெரியல, சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க. அது கொடுத்துருக்கிறீங்க. ஓகே. பிரியமானவர்களே, கழுதை என்பது எதற்கு அடையாளம் என்று சொன்னால் தூய்மைக்கு அடையாளம். கழுதை தூய்மைக்கு அடையாளம். இரண்டாவது அமைதிக்கு அடையாளம். ஆக இயேசு கிறிஸ்து ஆர்ப்பாட்டம் செய்கிற அரசர் அல்ல, ஆரவாரம் செய்கிற அரசர் அல்ல. மாறாக அவர் எப்படிப்பட்டவர்? அமைதியின் அரசர், தூய்மையின் அரசர். ஆகவே தான் அந்த கழுதை இதுவரை யாரும் ஏற்றப்படாத கழுதையாக அது இருக்கிறது. அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். செக்கரியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்களேன். செக்கரியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். செக்கரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மகளே சீயோன் மகிழ்ந்து களிக்கூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர். கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். ஆக இயேசுவை குறித்து செக்கரியா பல ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னறிவித்தார். அவர் எப்படி வருவார்? கழுதை குட்டியின் மேல் அவர் ஏறி வருவார். ஆக இந்த கழுதை என்பது ஒரு அமைதியின் அரசராக இருப்பதனால அவர் தன்னை ஆர்ப்பாட்டம் செய்கிற அரசராக காட்டிக்கொள்ளவில்லை. அமைதியின் அரசராக, பல பேருக்கு தன்னுடைய முகத்தை காட்டுகிறவராக, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு என்கிறவருக்காக அப்படிப்பட்ட அரசராகத்தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார். இது இரண்டாவது அடையாளம். மூன்றாவது அடையாளம் என்ன? மூன்றாவது அடையாளம் நம்ம பாட்டெல்லாம் பாடிக்கொண்டு வந்தோம், இல்லையா? வந்தப்போ என்ன சொல்லிட்டு வந்தோம்? ஓசானா, இல்லையா? இந்த ஓசானா என்பது அதனுடைய அர்த்தம் என்ன? இது அரேபிய எபிரேய மொழியில் இது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஓசானா என்று சொன்னால் விடுதலை தாரும், வெற்றியை தாரும் ஆண்டவரே என்பதுதான். திருப்பாடல் 118:25. திருப்பாடல் 118:25. திருப்பாடல் 118:25. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும், ஆண்டவரே வெற்றி தாரும். பிரியமானவர்களே, இந்த பவனியின் போது பாடப்பட்டு வருகிற ஒரு திருப்பாடல் இந்த திருப்பாடல். அப்பொழுது அவர்கள் இந்த வெற்றி பவனி வருகிற பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒலிவை கிளைகளை ஏந்தி கொண்டு தன்னுடைய மேலாடைகளை எல்லாம் தரையிலே விரித்து பாடல்களை பாடிக்கொண்டு வந்தார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? அவர்கள் பாடிய பாடல் இந்த 118ஆம் திருப்பாடல். இதை அவர்கள் பாடிக்கொண்டு வந்தார்கள். இந்த பாடல் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றியை தாரும். அதுதான் ஓசானா. ஆக ஆண்டவரை வெற்றி தருகிறவராக, மீட்பு தருகிறவராக அவர்கள் பார்த்தார்கள். மெசியாவாக தன்னை அவர் முன்னிலைப்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த பவனி எதற்கான பவனி என்று நாம் சொன்னோம். இந்த பவனி எதற்கான பவனி? ஆண்டவர் மெசியா என்பதை ஒரு சில அடையாளங்கள் வழியாக நாம் சொன்னோம்.
அப்போ இந்த நிகழ்வு, இந்த பாடுகளின் குருத்து ஞாயிறு எனக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது? இன்னைக்கு கடவுள் நமக்காக பாடுபட்டார், தன்னை ஒப்பு கொடுத்தார், சிலுவையில் அறையப்பட்டார், தன் உயிரை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இது எல்லாம் எதற்காக? இதெல்லாம் எதற்காக என்று பார்த்தால் பிரியமானவர்களே, 3 பிராக்டிக்கல் டிப்ஸ், 3 காரியங்களுக்காக இதை கடவுள் செய்தார். இன்னைக்கு நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். முதல் காரியம் என்ன தெரியுமா? மன உறுதியோடு நம் சிலுவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல் காரியம் என்ன? மன உறுதியோடு சிலுவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிலுவைகள் என்பது என்ன? நம்முடைய துன்பங்கள், நம்முடைய பாடுகள். இயேசு எத்தனை துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் பட்டார், அதை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டார். எப்பொழுதாவது அவர் வேண்டாம் என்று சொன்னாரா? ஒருவேளை கெத்செமனி தோட்டத்தில் கூடுமானால் இந்த துன்பங்களும் என்னை விட்டு அகலட்டும் ஆண்டவரே என்று சொன்னாரே தவிர, ஆண்டவர் இந்த துன்பத்தை என்னை விட்டு எடுத்துவிடும் என்று ஒருபொழுதும் சொல்லவில்லை. கூடுமானால், உம்மால் முடிந்தால், அதை ஆண்டவர் முன்வைக்கிறார். ஆனால் இருந்தாலும் இது உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம், அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மன தைரியத்தோடு போகிறார். பிரியமானவர்களே, அந்த தைரியம் நமக்கு வேண்டும். ஆனால் அவரோடு இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? சீடர்கள் என்ன செய்தார்கள்? பிரியமானவர்களே, முதலில் ஒருவன் என்ன செய்தான்? காட்டி கொடுத்தான். அவரோடு இருந்தவர்கள் ஒருத்தன் காட்டி கொடுத்தான். இந்த துன்பத்தில் நம்முடைய சீடர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? சொன்ன மாதிரி பயந்தார்கள். பயந்து என்ன பண்ணாங்க? ஓடி போனார்கள். அங்கும் இங்குமாக ஓடி போனார்கள். துன்பத்தை ஏற்க அவர்களுக்கு மனம் இல்லை, தைரியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்களுக்கு துன்பத்தை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லை. அடுத்து இரண்டாவதாக என்ன செய்தார்கள்? பேதுரு என்ன செய்தார்? அவரோடு இருந்தவர், அவரோடு வாழ்ந்தவர், எல்லாம் பார்த்தவர் என்ன செய்தார்? இந்த மனிதரை எனக்கு தெரியாது. ஒரு அடிமை பெண் கிட்ட, அடிமை பெண் பிரியமான, அது ஆணாதிக்க கலாச்சாரம். அப்பொழுது அடிமை பெண்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அப்பொழுது பெண்கள் எல்லாம் அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், ஒரு நாய்க்கு சமமாக பார்த்தார்கள். அந்த அளவுக்கு பெண்களை அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் அந்த யூத சமுதாயத்தில். ஆனால் அந்த ஒரு அடிமை பெண்ணிடத்தில் பயந்து போனார் பேதுரு. பயந்து போய் என்ன பண்ணார்? உளறார். அந்த மனுஷன் எனக்கு தெரியாது, தெரியவே தெரியாது என்று 3 முறை அவர் சொல்லுகிறார். அடுத்து இந்த பயத்தின் காரணமாக என்ன செய்கிறார் தெரியுமா பேதுரு? அந்த மால்கூஸ் என்ற ஒரு சீடன் வருகிற பொழுது அவருடைய காதை வெட்டுகிறார். தாக்குகிறோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு துன்பம் வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்? பயந்து நடுங்குறோம், ஓடுறோம். ரெண்டாவது என்ன செய்கிறோம்? ஐயோ இது எனக்கு தேவையில்லை, அவன் தான் செஞ்சான் என்று நாம் என்ன செய்கிறோம்? மறுதளிக்கிறோம். மூணாவது, இந்த பயத்தில் மற்றவர்களை நாம் தாக்குகிறோம். எப்படி பேதுரு மால்குசுடைய காதை வெட்டினாரோ அது போன்று நாமும் பல பேரை தாக்குகிறோம். நான்காவதாக பிரியமானவர்களே, நாம் என்ன செய்கிறோம்? சிதறி போய் விடுகிறோம். குடும்பம் சிதறி போய் விடுகிறது இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல். இன்னைக்கு பல குடும்பத்தில் இந்த துன்பத்தை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை, கஷ்டத்தை யாரும் ஏற்றுக்கொண்டு குடும்பத்தை நடத்துவது கிடையாது. ஆகவே இன்னைக்கு பல பேர் தற்கொலைகள் ஏற்படுகிறது. கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் என்ன பண்ணுறோம்? தற்கொலை செய்து கொள்கிறோம் இல்லையா? அப்போ இந்த துன்பத்தை சமாளிக்கணும். இயேசு சமாளித்தார். இயேசு துன்பத்தில் ஏற்றுக்கொண்டார். அவர் போராடினார் தன்னுடைய மக்களுக்காக, நமக்காக, நாம் மீட்பு பெறுவதற்காக. இயேசு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார், போராடினார். இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்படுகிற முதல் செய்தி, மனதைரியத்தோடு உறுதியோடு துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், சிலுவையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது செய்தி, சமநிலையோடு நீங்கள் அணுக வேண்டும். இயேசுவினுடைய சமநிலை, பேலன்ஸ்டு லைஃப். அவர் ஒருபொழுதும் துன்பத்தை கண்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போல, அல்லது மகிழ்ச்சியை கண்டு இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக போல, அவர் எல்லாமே பேலன்ஸ்டாக தான் வச்சுருந்தார். இன்றைக்கி நாமும் கூட துன்பம் கஷ்டம் வரப்போ பேலன்ஸாக இருப்போம் இல்லையா? கடவுள் இருக்கிறார், கடவுள் பார்த்துக்கொள்வார். அதற்கான வழிகளை நம்ம செய்யணும். ஆக துன்பம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் நம்ம செஞ்சோன்னா பதறிய காரியம் என்ன பண்ணோம்? சிதறி போய்விடும். ஆகவே நாம் என்ன செய்யணும்? பதட்டத்தோடு இல்லாமல் இயேசுவை போல சமநிலையோடு நாம் அணுக வேண்டும். துன்பம் கஷ்டம் வேதனை வந்தால் சமநிலையோடு நீங்கள் அணுகுங்க. மூன்றாவதாக, நீங்கள் இயேசுவுக்காக எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அந்த கழுதையுடைய உரிமையாளர் தன் கழுதையை இழக்க தயாரானார் இயேசுவுக்காக. இன்னைக்கு நான் எதை இழக்க தயாராக இருக்க வேண்டும்? இரண்டாவதாக, அந்த மேலுடைகளை எல்லாம் போட்டுவிட்டு இயேசு வருவதற்கு வழி செஞ்சாங்களே, தங்களுடைய மேலுடைகளை எல்லாம் இழந்தார்களே, அவங்களுடைய இழப்பு இன்னைக்கு எனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? அந்த ஒலிவ கிளை, அந்த ஒலிவ மரம் தன்னுடைய கிளைகளை இழந்தது, அந்த ஒலிவ மரம் எனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? நான் இயேசுவுக்காக இழக்க தயாராக இருக்க வேண்டும். அந்த கழுதையின் உரிமையாளர் இழந்தார், அந்த மேலுடையை போட்டிருந்த மனிதர்கள் இழந்தார்கள், அந்த ஒலிவ மரம் இழந்தது. நான் எதை இழக்கப் போகிறேன்? இன்றைக்கி என்னுடைய பாவத்தை இழக்கணும், என்னுடைய சுயநல வாழ்க்கையை நான் இழக்கணும், மற்றவர்களை ஏளனப்படுத்துகிற அந்த வார்த்தைகளை பேசுகிறதை நான் இழக்கணும்.
இவையெல்லாம் இழந்தால்தான் நான் இயேசுவுக்கு உண்மையான ஒரு நல்ல ஒரு கழுதையாக, ஒரு நல்ல ஒலிவ மர கிளையாக, ஒரு நல்ல ஆடையாக என்னால் இருக்க முடியும். இழக்க தயாராக இருக்கிறீர்களா? 3 பாடங்கள் இயேசு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார். மன உறுதியோடு துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், துன்பத்தின் மத்தியில் சமநிலையோடு இருங்கள். 3வது, இயேசுவுக்காக எதையும் இழக்க தயாராக இருங்கள். அதைத்தான் இந்த குருத்தோலை பவனி, இந்த குருத்தோலை ஞாயிறு, பாடுகளை ஞாயிறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் இயேசுவுக்காக இழக்க தயாராகவும். வருகிற இந்த புனித வாரம் நமக்கு மிக முக்கியமான நாட்கள், 3 முத்திரு நாட்கள். இயேசுவினுடைய அந்த பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, அந்த பாஸ்கா திருவிழிப்பு, இந்த 3 முக்கியமான நாட்கள். திருச்சபை சொல்லுகிறது, இந்த 3 நாட்களிலும் நீங்கள் குடும்பத்தோடு பங்கெடுக்க வேண்டும், பரிபூர்ண பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே இந்த 3 நாட்களிலும் நாம் இந்த இழப்பை குறித்து தியானிப்போம். நான் இயேசுவுக்காக என்ன செய்ய போகிறேன் தியானிப்போம். அதற்கான வரத்தை வேண்டி திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.